டிடி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, எஜுகேஷன் இது ரிலேட்டடாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ கல்வி ரிலேட்டடாக என்னென்னலாம் சைன் லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி நம்ம கையில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறப்போ EDUCATION எஜுகேஷன் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன சைன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், படிக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க, 2 கை வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ எஜுகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல். இப்போ ஸ்கூலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கும் இதேமாரி படிக்கிற மாதிரி தான் காமிக்கணும். காமிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பில்டிங் மாதிரி காமிக்கணும், அதாவது வீடு மாதிரி காமிக்கணும், இல்லை அது பில்டிங் மாதிரி. அது பில்டிங் வந்து எப்படி இருக்கலாம், ஸோ இப்படி இருக்கும். கீழே லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு ஹேண்ட் 2 வச்சுக்கோங்க, இப்படி கீழேருந்து மேலே கொண்டு போங்க, போதுங்களா? இப்படி காமிக்கலாம். ஒன் மோர் சைன் இருக்குது அப்படின்னா பி மாரி காமிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த 4 ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இதை மூடிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஸ்கூல். ஸோ இதுவும் ஸ்கூல் தான், இதுவும் ஸ்கூல் தான், புரியுதுங்களா? இதுவும் ஸ்கூல் தான், போகிறது ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிறாங்க, புரியுதுங்களா? ஸ்கூலில் போய் என்ன படிப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு அப் டு 12th வரல என்ன பண்ண பாருங்கள், ஸ்கூலில் போய் படிக்க போகிறாங்க. அதுக்கு ஸ்கூலுக்கு என்ன சொல்லலாம் சைனு, இங்கே பாருங்கள், இந்த கை வச்சுட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுவாங்க, படிக்கிற மாதிரி இப்படி. இன்னும் சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு எஸ் கூட காமிச்சு படிக்க போகிறேன்னு சொல்லலாம், புரியுதுங்களா? இப்போ ஸ்கூலில் வந்து என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சொல்லுவாங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பி போட்டு என்ன சொல்லலாம், ஸ்கூலுன்னு காமிக்கலாம். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை ப்ரைவேட்? இந்த பாருங்க, பி போட்டு ப்ரைவேட் ஸ்கூலாக கேட்பாங்க. நீங்கள் எதில் படிக்கிறீங்களா அதை சொல்லலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ். காலேஜுக்கு என்னது, சி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணணும், ஷேக் பண்ணிவிட்டு படிக்கிறது. காலேஜில் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, ஸோ அந்த காலேஜ் பேரை வந்து சைனில் நீங்கள் சொல்லலாம், ஆல்ஃபபெட்ஸில். இல்லை கவர்மெண்ட் காலேஜ்னா என்ன பாருங்கள், ஜி போடுவாங்க, பாருங்கள் ஜி காலேஜ். ப்ரைவேட் காலேஜுக்கு பி போட்டு என்னது, காலேஜ் அப்படிங்கிற. ஸோ காலேஜில் படிக்கிறேன். காலேஜில் என்ன படிக்கிறீங்க நீங்கள், பிஏ படிக்கிறேன், பிஎஸ்சி படிக்கிறேன், எம்சிஏ படிக்கிறேன், இல்லை பிஇ படிக்கிறேன், இன்ஜினியரிங். அது என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் சொல்லணும். ஸோ காலேஜ் அப்படிங்கிறப்போ இது சைன், சரிங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கூலு, அப்புறம் என்னது காலேஜ், 2 சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர். ஸோ டீச்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் அப்படின்னா, பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணுற மாதிரி, புரியுதுங்களா? டீச்சர். ஸோ டீச்சருக்கு இதுவும் சைன் தான். ஒன் மோர் சைன் இருக்குது என்னென்னா, இங்கே எப்படி வச்சுக்கோங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கணும், ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும். ஸோ இதுவும் என்னது, டீச்சர். டீச்சர் டீச்சரில் என்னது, மேல் டீச்சர், இது ஃபீமேல் டீச்சர், புரியுதுங்களா? ஸோ டீச்சர்லேருந்து ஹெட் மாஸ்டர். அப்போ ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஹெட் மாஸ்டருக்கு என்ன சொல்லுவாங்க, HM, அதாவது தலைவர். இந்த பாருங்க, HM ஹெட் மாஸ்டர். இப்போ காலேஜுக்கு என்ன சொல்லுவீங்க, பிரின்சிபல். பி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த தலைவரோட சைன் காமிப்பீங்க, இந்த பாருங்க பி இப்படி காமிச்சிக்கணும். அப்போ இது ஸ்கூலில் வந்து டீச்சர், பாருங்க டீச்சர், இதுவும் டீச்சர். அதுமாதிரி ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், ஒரு 4 சைன் சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூனு, சர்வெண்ட் இவங்களாம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இது வந்து என்னது, பியூன், சர்வெண்ட். இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபிங்கர் மட்டும் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இப்படி காமிச்சிங்கன்னா, சரிங்களா? இப்போ அடுத்தது ஸ்கூலை பற்றி சொல்லியாச்சு. இப்போ ஸ்கூல் உள்ள பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது. இப்போ ஸ்கூலில் கிளாஸ் ரூம் இருக்குங்க. கிளாஸ் ரூமுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் படிப்பாங்களா? ஸோ கிளாஸுக்கு படிக்கிறது. ரூமோட சைன் என்னன்னா இது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த உங்கள் ஃபிங்கர் இந்த இடத்துல வச்சுக்கணும், அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி இங்கே தொடுறீங்க. 2 ஃபிங்கரும் உங்கள் கிட்டே வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி தொடுங்க. இல்லை ஆப்போசிட்டில் வச்சுட்டு அங்கேருந்து கூட கொண்டு வரணும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன பண்ணணும், இப்படி கொண்டு போகும், புரியுதுங்களா? இது ரூம், இது என்னது, கிளாஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூம் போயிட்டீங்க. கிளாஸ் ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்டுக்கு என்ன, அந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ ஸ்கொயரில் கூட இருக்கலாம். ஸோ போர்டுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் போர்டு இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் போர்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் என்னது, பிளாக் போர்டு இருக்குமா,
இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒயிட்டு போர்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறப்ப உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் என்ன போர்டு இருக்குது அப்படிங்கிறத சைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது அதில் என்னது போர்டில் வந்தது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சாக் பீஸ் எல்லாம் எதாவது எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாக் பீஸ்க்கு என்ன சைன் பண்ணலாம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கலர் சாக் பீஸ்க்கு என்ன செய்வாங்க? இங்கே பாருங்கள், கலருக்கு இப்படி காமிச்சிட்டு சாக் பீஸ். இப்போ இதை ஒயிட் சாக் பீஸ் பண்ணீங்க எழுதுறாங்க அப்படின்னா ஒயிட் சாக் பீஸ்க்கு ஒயிட்டு சாக் பீஸ். ஸோ ஒயிட் சாக் பீஸ் எடுத்து எழுத போகிறாங்க. எழுதிட்டாங்களா? இப்போ ட்ராயிங் வரைகிறீங்க. உங்கள் போர்டில் வந்து ஏதோ ட்ராயிங் ஒரு ஃப்ளவர்ஸ் ஏதோ ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்க்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃப்ளவர்ஸ் வரைகிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணும்? கலர்ஸில் க்ரீன் கலர் சாக் பீஸ், ரெட் கலர் சாக் பீஸ், பிங்க் கலர் சாக் பீஸ், எல்லோ கலரில். ஸோ என்ன கலர் அந்த சாக் பீஸ் இருக்கோ அந்த கலருக்கான சைனை யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு சாக் பீஸோட சைன் இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த சைனையும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ டஸ்ட்டை வச்சு அழைக்கணும். ஸோ டஸ்ட்டை வச்சு அழைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க? டஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு ரப் பண்ணுறாங்க. போர்டு சைன் பார்த்துட்டிங்க. போர்டுக்கு என்னது? இங்கே பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணுங்கள். இங்கேருந்து இப்படி கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து திரும்பி இங்கே ஜாயின் பண்ண போய் ரெக்டாங்கிள் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ அது என்ன ஷேப்பில் இருக்கும் அது புரியுதுங்களா? அதான் பிளாக் போர்ட் சொன்னேன், ஒயிட் போர்ட் சொல்லியிருக்கேன். அதில் சாக் பீஸ். சாக் பீஸில் என்ன ஆகுது? ஒயிட் சாக் பீஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எழுத போகிறாங்க. உங்கள் டீச்சர்ஸு எழுதுவாங்க, நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறீங்க. ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க? க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ டஸ்டர் வந்து எப்படி இருக்கும்? நீட்டாக இந்த ஷேப்பில் இருக்கும். அதை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க, அழைச்சிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? கிளாஸ் ரூம் அப்படிங்கிறப்போ பெஞ்ச், அதாவது உட்காரதுக்கான பெஞ்ச் உட்காருவீங்களே. ஸோ சேரு, அதாவது பெஞ்சு, அதுக்கான டெஸ்க். ஸோ உட்காந்து எழுதுறது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைனில் நோட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நோட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் நோட் சொல்லலாம். அதாவது ஷார்ட், இந்த அளவுக்கு காமிச்சிங்க, இந்த அளவுக்கு கையை வச்சுக்கோங்க. எப்படி காமிச்சிங்கன்னா ஷார்ட் நோட் வரும், இது லாங் சைஸ் நோட் வரும். நோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் போட்டது ரோல்டு நோட்டு. ஸோ ரோல் நோட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? லைனில் அப்படி காமிக்கணும். 1 2 3 என்ன பண்ணணும்? லைன் போட்டு காமிச்சிக்கணும். அப்படி காமிச்சிங்கன்னா அது பேர் என்னது? ரோல் நோட்டுக்கு சொல்லலாம். வெறும் ப்ளைனாக அங்கே பாருங்கள், உங்கள் இதை காமிச்சிட்டு இப்படி காமிக்கணும். அதாவது ஒன்றுமே இருக்காது. ப்ளைன் நோட்டில் என்ன இருக்காது? அன்ரூல் நோட்டும்பாங்க. நோட்டில் ஒயிட் அப்படி காமிச்சிருது, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். அது வந்து என்னது? அன்ரூல் நோட் சொல்லுங்கள். ஸோ நோட்டில் என்ன வருது? ஷார்ட் நோட்டு, லாங் சைஸ் நோட்டு, அதில் ரோல் நோட்டு, அன்ரூல் நோட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பென் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க, பென். ஸோ பென்னுக்கு வந்து என்னதுன்னா எழுதுகிற பென்னும் சொல்லலாம். அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், அப்படி கை வச்சுக்கிறேங்க. இந்த இடத்த வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ், புரியுதுங்களா? ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பெனில் எழுதுறது. பெனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்க் பென் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதை முன்னாடியெல்லாம் இங்க் ஊற்றிட்டு எல்லாம் எழுதுவாங்க. ஸோ இங்க் பென்னுக்கு இப்படி எழுதலாம். இல்லை சாதாரணமாக பென் நீங்கள் எழுத போகிறீங்க. நோட்டில் ஓப்பன் பண்ணி எழுத போகிறீங்க. புக்கை எடுத்து பார்க்க போகிறீங்க. புக்கு என்ன சைன்னு சொல்லியிருக்கேன்? புக்கு இப்படி கொடுத்தா புக் சைன் சொல்லியிருக்கேன். ஸோ புக் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதில் இருக்கிறத பார்த்து எழுத போகிறீங்க. காப்பி பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பெனில் வந்து என்னென்னா இதுலேயும் கலர்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ளூ பென், ரெட்டு பென், பிளாக் பென், க்ரீன் பென் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ என்ன கலரில் அந்த பென் இருக்கோ அந்த கலருக்கான சைனை யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணணும்? அந்த பென்னோட சைனை சேர்த்துக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த பென்னோட சைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராயிங் வரையணும் அப்படின்னா இப்போ என்ன தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னா பென்சில். ஸோ சாக் பீஸ் அண்ட் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைன் தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறேன். ஸோ பென்சிலில் வந்து எதுக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க? ட்ராயிங்க்கு அந்த நல்லா அந்த ஷார்ப் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்படி ஷேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ட்ராயிங் பென்சில், ஆர்டினரி பென்சில் எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா சைனு இது தான். புரியுதுங்களா? இப்படி பென்சில், இது பென்சிலில் இப்போ ஷார்ப்னர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் ஷார்ப்னருக்கு இப்படி பண்ணிக்கலாம், எரேசருக்கு இப்படி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதில் என்ன பண்ண போகிறீங்க? லெட்டரில் எழுதி முடிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் வேணும் அப்படின்னா பேப்பருக்கு என்ன பண்ணுங்க? இங்கே பாருங்கள், உங்கள் ஒயிட்டை டச் பண்ணிவிட்டு எழுக்கணும். இப்படி லைட்டாக காமிக்கிறீங்க. இல்லைனா இப்படி ஒயிட்டை டச் பண்ணிட்டு
இப்படி காமிச்சிங்கன்னா அது பேர் என்னது? பேப்பர். இல்லை பேப்பரோட சைஸ் எனக்கு தெரியும், இப்போ A4 அப்படின்னா ஏ காமிச்சிட்டு என்ன பண்ணணும்? 4 காமிக்க போகிறீங்க. ஸோ இப்போ என்னது? A4 பேப்பர். எனக்கு A4 பேப்பர் 2 கொடுங்களேன். ஓகே நான் தரேன். இப்போ லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைப்ரரிக்கு என்ன சைன் அப்படின்னா எல் போடணும். லைப்ரரியில் என்ன இருக்கும்? புக்ஸோட சைன் என்ன? இது புக். இது நோட்டு, புக் எல்லாத்துக்கும் தான் சைனு. புக்கு மட்டும் என்ன சொல்லுவோன்னா இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிக்கணும். புரியுதுங்களா? இது புக். இது ஓப்பன் பண்ணி படிக்கிறது. இப்போ லைப்ரரியில் என்ன ஆகும்னா புக்ஸ்லாம் வரிசையாக ஃபுல்லாக அடிக்குது. எப்படி 1 2 3ன்னு ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். 1 ரோ, 2nd ரோ, 3rd ரோன்னு ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். இப்போ லைப்ரரி புக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைப்ரரி ரூம். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு ஒரு தடவை வேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஸ்கூல், காலேஜ். ஞாபகம் இருக்கா? நீங்கள்லாம் ஸ்கூல் போயிருப்பீங்க, காலேஜும் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஸ்கூலில் கிளாஸ் ரூம். அதாவது படிக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கான ரூம் காமிக்க விடுங்க. லைப்ரரி. புரியுதுங்களா? லைப்ரரிக்கு என்ன காமிச்சேன்? எல். அந்த புக்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படி இருக்கும், கீழேருந்து மேலே. இந்த ரேக்கில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? லைப்ரரி. அப்புறம் கிளாஸ் ரூம்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகுது? உங்களுக்கு போர்ட், பிளாக் போர்டு இருக்கலாம், ஒயிட் போர்டு இருக்கலாம். அப்புறம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது இப்படி காமிக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், 2 கை வச்சுக்கோங்க. 1 2 3ன்னு. புரியுதுங்களா? இப்போ ஸ்டூடெண்ட். அப்புறம் டீச்சருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 2 சைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி சொல்லியிருக்கேன், இப்படி சொல்லியிருக்கேன். அதான் மேல் டீச்சர், ஃபீமேல் டீச்சர். இது சேம் தான். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னது? கேர்ள்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பாய்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நோட்டு, லாங் சைஸ் நோட், ஷார்ட் சைஸ் நோட், ரூல்டு, அன்ரூல்டு, பென்னு, பென்சில். போர்டில் என்ன வந்து சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? சாக் பீஸ், ஒயிட் சாக் பீஸ், கலர் சாக் பீஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு வராங்க. எஜுகேஷனில் என்ன ஆகுது? பேக் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கரை வந்து மேலேருந்து கீழே கொடுப்போம். ஸோ பேக்கில் எடுத்துகிட்டு வராங்க. புக்ஸு, நோட்டு, ஸ்கேலு, பென்னு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர். ஸோ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே வந்து படிக்கிறாங்க. உங்கள் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, சொல்லித்தராங்க அப்படின்னா உங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஹேண்டை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி காமிச்சிங்கன்னா டீச் பண்ணுறாங்க. உங்கள் டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீச் பண்ணுறீங்க. அதாவது சிங்கிள் ஹேண்ட்லேயும் காமிக்கலாம், இல்லை டபுள் ஹேண்ட்லேயும் காமிக்கலாம். இங்கே பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் டீச்சர், எனக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் சைன் சொல்லுவேன்னா இப்படி நான் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் புரியல, சொல்லித்தாங்க அப்படின்னா நான் அர்த்தம் இப்படி காமிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லித்தரது, நீங்கள் எனக்கு சொல்லித்தரது. இப்போ பாருங்கள், எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரது, நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும்னா இப்படி. புரியுதுங்களா? ஸோ டீச்சர் என்ன சொல்லித்தராங்க, அதை நீங்கள் படிக்கிறீங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன சைன் பார்த்தீங்களா? எழுதுறது. உங்களுக்கு பெண்ணுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா எழுதுறது? அதே சேம் தான் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் எழுதுறது, எக்ஸாம், டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்னென்னா இதான் சைன். புரியுதுங்களா? வேறு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் ஸ்கூலில்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான ஆடிட்டோரியம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான ஆடிட்டோரியம் சொல்லலாம். இப்போ ரெஸ்ட் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இப்படி காமிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் ஆர் காமிக்கணும். சிங்கிள் ஹேண்டில் ஆர் காமிக்கணும். எப்படி காமிச்சிங்கன்னா ரெஸ்ட் ரூம். புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஹெட் மாஸ்டர் ரூமு இல்லை பிரின்சிபல் ரூம்னா பி இல்லை HM போட்டு ரூம். புரியுதுங்களா? இப்போ மேலே வந்து உங்கள் ஸ்கூலோ இல்லை காலேஜோ வந்து மேலே 2 3 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, தேர்டில் இருக்குது, மேலே இருக்குது. புரியுதுங்களா? லாஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. புரியுதுங்களா? ஸ்கூலில் வேன் இருக்குது. புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு வேன் இருக்குது, காலேஜுக்கு பஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது நாங்கள் போயிட்டு வரதுக்கு. புரியுதுங்களா? எஜுகேஷனில் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஸோ ஐடி கார்டு என்ன பண்ணுவாங்க? இப்படி கழுத்தில் போட்டுங்களா? ஸோ ஐடி கார்டு வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுல
இன்னும் கொஞ்சம் சயின்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைன்லாம். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷனில் யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம ஸ்கூலு, காலேஜ் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு என்ன சைன் பாருங்கள், யூ. யூ கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? படிக்கிற மாதிரி காமிக்கணும். சரிங்களா? யூ படிக்கிற மாதிரி காமிக்கணும். இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் யூ படிக்கிற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா புரியாது. அந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன, அந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படிங்கிறத சைன் லாங்குவேஜில் காமிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கோ, அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைனில் காமிக்கணும். அந்த சைனில் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலேருந்து Z வரலும் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி, அதோட என்ன யூனிவர்சிட்டி இருக்கோ, அந்த யூனிவர்சிட்டியோட பேரை வந்து நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷனில் என்ன வருது அப்படின்னா, யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னு என்ன அர்த்தம்? சேம் ட்ரெஸ். இப்போ ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் போடுவாங்க. அங்கே என்னென்னா யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன யூனிஃபார்ம் கலர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் கலர் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் கலர் யூனிஃபார்ம் நாங்கள் போடுறோம். யூனிஃபார்ம் சேமாக இருக்கும். புரியுதுங்களா? அதேமாதிரி என்ன யூனிஃபார்மோ அந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சைன் பார்க்க போகிறோம். இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சைன் அப்படின்னா, பாருங்க, சர்டிஃபிகேட்டுக்கு இப்படியும் காமிக்கலாம், அதாவது பேப்பர் மாதிரியும் காமிக்கலாம். ஒன்மோ சைன் ஒரு 3 சைன் சொல்லலாம். இல்லை சர்டிஃபிகேட்டுக்கு 3 சைனில் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா இப்படி காமிக்கிறது. ரெண்டாவது சைன் என்ன அப்படி காமிக்கலாம், இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி எழுதுறது. இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி எழுதுகிற மாதிரி, இதுவும் சர்டிஃபிகேட் தான். மூணாவது சைன் அப்படின்னா என்ன சைன்னா இப்படி காமிக்கும். அதாவது சர்டிஃபிகேட்லாம் முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. சொல்லிட்டு இப்படி நீட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அப்படி விரிப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் சைன் என்னென்னா இப்படின்னு காமிக்கலாம். இதுவும் சர்டிஃபிகேட் மீனிங் தான். ரெண்டாவது என்ன சொன்னேன், இப்படி எழுதுறதும் சர்டிஃபிகேட் தான். மூணாவது என்ன சொன்னேன் அப்படின்னா இப்படி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி க்ளோஸில் இருக்குது. உங்கள் கையை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கிட்டக்க இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கை லெஃப்ட் மேலேயும் ரைட்டு கீழே இருக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க சர்டிஃபிகேட். சரிங்களா? சர்டிஃபிகேட். ஸோ 3 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கேன். எதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எஜுகேஷனால எல்லா இன்ஸ்டியூட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே ஸோ ரீட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க நிறையா. ஸோ இப்போ ரீட் பண்ணுறதுக்கு இப்படி என்னென்னா, ரீட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இப்படி தான் ரீடு. புரியுதுங்களா? ஒன் மோர் ரீடும் இருக்குது. என்னென்னா இப்படி லைனாக பார்க்குறது. லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் என்னென்னா லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாருங்களேன், இப்படி படிப்பாங்க, லைனாக படிக்கிறது. ஸோ இப்படி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இதுவும் ரீடு தான். இதுவும் என்னென்னா லைனாக படிக்கிறதுக்கு இதுவும் ரீடுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரீட், இதுவும் ரீட் தான். 2 டைப்ஸ் ஆஃப் ரீட் சொல்லியிருக்கேன். லேர்ன் அப்படிங்கிறப்போ இது என்னது, இது லேர்ன் தான். அது நீங்கள் மகப் பண்ணது அப்படி எழுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மகப் பண்ணி எடுத்துக்கிறது. லேர்ன் பண்ணிட்டேன் நான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதாவது உங்களோட மைண்டில் நீங்கள் எழுதிட்டீங்க. இங்கே இருக்கிற கான்செப்டை ஒரு ஒரு கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, புக்ஸ் படிச்சுட்ருக்கீங்க. அதில் உள்ள திங்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே எடுத்து உங்களோட ஐஸ் வழியாக என்ன பண்ணுங்க, நீங்கள் மைண்டில் எழுதிட்டீங்க. அப்படிங்கிறப்போ லேர்ன் பண்ணிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங் எல்லாம். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ண அப்படின்னா ரீடு, ரைட்டு. ஸோ ரீடு, புரியுதுங்களா? இதுவும் ரீடு, ரைட்டு, லேர்னு, டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ்க்கு இதுவும் டிஸ்கஸ் தான், இதுவும் டிஸ்கஸ் தான். ஸோ டிஸ்கஸ்க்கு என்னங்க பாருங்களேன், இப்படி வந்தால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுவீங்க. ஸோ வி ஆர் ஆல் டிஸ்கஸிங். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து, இல்லை உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காடுறாங்க. எல்லாம் உட்காந்து என்ன செய்கிறீங்க, ஏதோ ஒரு டாபிக் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஸோ இது என்னது, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. ஸோ என்னக்குது அப்படின்னா இதுவும் டிஸ்கஸ் தான், இதுவும் டிஸ்கஸ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ காப்பி அப்படிங்கிற சைன் என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ காப்பி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா போர்டில் எழுதிருக்காங்க, உங்கள் டீச்சர் வந்து போர்டில் எழுதிருக்காங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணுறீங்க. ஸோ மேலே கை காமிங்க, மேலேருந்து என்ன பண்ணுங்கள், நோட்டில் நீங்கள் வந்து இப்படி காப்பி பண்ணுங்கள். இது காப்பி. ஒன் மோர் காப்பி இருக்குது அப்படின்னா இதுவும் காப்பி தான். ஸோ இது என்ன அப்படின்னா யாராவது பக்கத்தில் பேப்பரில் எழுதிருக்காங்கன்னா அதை பார்த்து எழுதுறீங்க அப்படின்னா இதுவும் காப்பி தான், இதுவும் காப்பி தான். 2 டைப்ஸாக காப்பி சொல்லலாம். அதாவது போர்ட்லேருந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி மேலே இருக்குது, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு அப்படியே எடுத்து கீழே வைக்கிறீங்க. இல்லை பேப்பரில் ஏதாவது பக்கத்தில் நோட்டில் ஏதாவது இருக்குது, புக்கில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படி வச்சிங்கனாலும் என்னது, இதுவும் காப்பி தான். ஒன்மோஸ்ட் என்ன இருக்குன்னா உங்களோட 4 ஃபிங்கர்ஸ் வச்சுக்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த நெக்கில் அப்படி காமிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா இதுவும் காப்பி தான். ஸோ இன்றைக்கி சைன் லாங்குவேஜில் என்ன பார்த்தோம்? ஸோ ஃபஸ்ட் என்னது, ஸ்கூல், காலேஜ். இந்த ஸ்கூலுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பில்டிங் இப்படின்னு காமிக்கலான்னு இருக்கேன். காலேஜுக்கு
இப்படின்னு காமிக்கலாம் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ். நம்ம ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் உள்ள என்ன வந்தது? கிளாஸ் ரூம், லைப்ரரி. புக்ஸ்லாம் காமிச்சிட்டு என்ன பண்ணீங்க? லைப்ரரி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? போர்ட், பிளாக் போர்ட், ஒயிட் போர்ட், சாக்பீஸ், ஒயிட் சாக்பீஸ், கலர் சாக்பீஸ். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? HM இப்படி காமிக்கணும், தலைவர் மாதிரி காமிக்கணும். HM ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், டீச்சர். இங்கே பாருங்கள், டீச்சருக்கு என்னது? இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா இப்படி இதுவும் டீச்சர் தான், இதுவும் டீச்சர் தான். ஸோ டீச்சர், மேல் டீச்சர், ஃபீமேல் டீச்சர். புரியுதுங்களா? ஸோ டீச்சருக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம? ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னது? இப்படி காமிச்சிட்டு மேல் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் என்ன சொல்லுவோம் அடுத்தது? கிளாஸ் ரூமில் உள்ளே போனதுக்கப்புறம் கிளாஸ் ரூம், பெஞ்ச் உட்காருங்க, பெஞ்ச், டெஸ்க். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு வருவாங்க? பேக்கில் என்ன இருக்குது? நோட், ஷார்ட் நோட் இருக்கலாம், லாங் சைஸ் நோட் இருக்கலாம், அதில் ரூல்டு நோட் இருக்கலாம், அன்ரூல்டு நோட் இருக்கலாம். ஓகேவா? புக், அந்த புக்கு என்ன பண்ணுறோம்? இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா புக். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நிறையா இருக்குது. வெறும் புக்குன்னு சொல்ல முடியாது. இந்த புக்கில் தமிழ் புக், இங்கிலீஷ் புக், சயின்ஸ் புக். புரியுதுங்களா? ஸோ அது கம்ப்யூட்டர் புக். அது என்ன புக்கோ அந்த புக்கோட சைனை சேர்த்துக்கணும், அந்த புக்கோட பேரை சேர்த்துக்கணும், ப்ளஸ் என்ன பண்ணணும்? புக்கோட சைனை சேர்த்துக்கணும். ஸோ புக்கோட சைன் என்னது? இப்படி இல்லை இப்படி சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் அந்த புக்கு என்ன புக்கு? இப்போ தமிழ் புக்குன்னா தமிழ், TAMIL தமிழ் புக். இங்கிலீஷ் புக். ஸோ அதையும் சேர்த்துக்கணும், ப்ளஸ் என்ன பண்ணணும்? அந்த புக்கோட சைனை சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் என்ன சொன்னேன்? பென். ஸோ பென்னுக்கு எழுதுகிற பென். இந்த பெனில் வந்து ப்ளூ பென், பிளாக் பென், க்ரீன் பென், ரெட் பென், அது பென். பென்சில் சொன்னேன்னா பென்சில், ஞாபகம் இருக்கா? பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேல், கேம்பஸ், இன்னும் நிறைய ஒரு மேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இது எல்லாது ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரும். புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? லேர்ன் பண்ண போகிறாங்க, படிக்க போகிறாங்க. புரியுதுங்களா? காப்பி பண்ண போகிறாங்க. அவங்க டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க, டீச் பண்ணுவாங்க, போர்டில் எழுதுகிறாங்க. போர்டில் எழுதுனா செய்கிறீங்க, நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணுறீங்க. இல்லை புக்கிலேருந்து காப்பி பண்ணால் புக்கு இங்கே இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நோட்டில் அதில் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுங்கள்? அப்படியே எடுத்து சேமாக எழுத போகிறீங்க. ஸோ ரைட். புரியுதுங்களா? உங்கள் டீச்சரும் உங்களுக்கு படிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ரீட் இப்படி படிக்கிறது. ஒன் மோரில் என்ன? ரீட்னா இப்படி படிக்கிறது. அதாவது லைனாக, இங்கே பாருங்கள், ஒரு லைனாக படிக்கிறீங்க. ஸோ லைனாக படிக்கிறது ரீட். இது என்னது? ரைட். படித்து முடிச்சிட்டிங்க, அப்புறம் என்ன செய்கிறீங்க? எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரிட்டன் ரைட். புரியுதுங்களா? இது லேர்ன். இப்போ என்ன பண்ணுங்க? படித்து முடிச்சிட்டிங்க, உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? லேர்ன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ இது வரல என்னது? ரீட், ரைட், லேர்ன் வரலாம் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? எக்ஸாம். புரியுதுங்களா? எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க? அதே சேம் தான், ரைட் மாதிரி தான். என்னது அப்படின்னா இதுவும் எக்ஸாம் தான். அப்புறம் வேறு என்ன இருக்குது? பேப்பர் சொன்னால் பேப்பருக்கு என்ன செய்யலாம்? இதை காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா பேப்பர். அதுமாதிரி ஸ்கூலு காலேஜுக்கு அப்புறம் வேறு என்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது? யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்லணும்? யூ காமிக்கணும். யூ காமிச்சிட்டு படிக்கிற மாதிரி காமிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன யூனிவர்சிட்டி? ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அல்ஃபபெட்ஸில் சொல்லிவிட்டு அந்த யூவோட சைனை சேர்த்துட்டு ப்ளஸ் என்ன காமிக்கணும்? படிக்கிற மாதிரி காமிக்கணும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் உங்கள் ஏரியாவில் இல்லை பக்கத்தில் நீங்கள் படிக்கிற காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியோட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அது என்ன யூனிவர்சிட்டியோ இல்லை பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டியோ அதோட சைன் அப்படி நாங்கள் அதை சொல்லலாம். இல்லை அது தெரில அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதை கூட என்ன பண்ணுவாங்க? சில பேர் காமிச்சிட்டு யூ அப்படின்னு காமிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னது? யூனிவர்சிட்டி. அப்புறம் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம்? ஸ்கூலில் ட்ரெஸ் வந்து சேமாக போட்டு வருவாங்க, அதுக்கு பேர் என்ன? யூனிஃபார்ம். புரியுதுங்களா? யூனிஃபார்முக்கு ட்ரெஸ்ஸை காமிக்கிறீங்க.
யூ காமிக்கிறீங்க, சேம் காமிக்கிறீங்க. யூ, சேம், ட்ரெஸ், யூனிஃபார்ம். டிஸ்கஸ் சொன்னேன். டிஸ்கஸ் அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. உங்கள் டீச்சர் பாடம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் பேசுகிறீங்க, ஒருத்தவங்க எல்லாம் பேசுகிறீங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களா? சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட்னா இங்கே பாருங்கள், ஒன்று இப்படி காமிக்கலாம். ரெண்டாவது என்ன காமிக்கலாம், சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இப்படி காமிக்கிறீங்க, அதாவது எழுதுகிற மாதிரி. இதுவும் சர்டிஃபிகேட் தான். மூணாவது சைன் என்ன அப்படி சொல்லணும்னா, இப்படி காமிக்கிறீங்க, வெரிஃபிகேஷன். அதை சுருட்டி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க. ஸோ இதுவும் சர்டிஃபிகேட் தான். புரியுதுங்களா? இதுவரை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த சைன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் அவங்க போகிற இடத்துல என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு சைன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சைன் லாங்குவேஜ் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். உயர்ந்த ஆசை. பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்துக்கொண்டே அந்த இளைஞன் சொன்னார், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது. சிறுவன் முகத்தில் வியப்பு. உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா? இளைஞர் கேட்டார். சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படியோர் அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்போதும் எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும். ஸோ இப்போ எஜுகேஷனில் இதுவரை சொன்ன எல்லா சைனையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸி. சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் இந்த சைன் லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க. இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.